Hello and welcome back to the productivity series day 20. இன்னைக்கு நம்ம daily tipsல comment boxல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க how to manage college record works with study time அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டடி டைமையும் காலேஜ் ரெக்கார்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஹோம் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ரைட்டிங் ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனித்தனி டைம் பிளாக்ஸாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ரொம்ப அர்ஜென்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸ்லாம் நல்லா எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ரைட்டிங் ஒர்க் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனை அதுலேயே வைங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட். இந்த மாதிரி டெய்லி டிப்ஸ், மோட்டிவேஷன், ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.